வாழ்க்கை பூரா என் மகனுக்கு உன் பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தியாகம், அது எவ்வளோ பெரிய பக்தி. அதை தான் தெய்வம் பார்க்குது. அதனால் அந்த தெய்வம் என்ன பண்ணுது, அவனோடைய நிழல் மாதிரி இருந்து அவனுக்கு வேண்டிய பாதுகாப்புகளை செய்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துடைய பெயரை வச்சா எப்படியும் வருஷம் ஒரு தடவையாவது அந்த தெய்வத்துக்கு ஒரு வழிபாட்டு நாள் வரும். அதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும், அந்த கிராமத்துக்கு போகிறது, ஒரு படையல் போடுறதுன்னு இருக்கும். அப்போது அந்த சம்மந்தப்பட்ட பிள்ளையும் மற்றவரும் அந்த தெய்வத்தை நேரில் போய் வணங்குறதுக்கு அது ஒரு காரணமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தெய்வம் தன்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது, தன்னுடைய ஆசீர்வாதத்தை புதுப்பிக்குது. ஓஹோ, நம்மளை கும்பிட்டு பிறந்த பையன் அந்த ஞாபகத்துக்கு, அந்த நன்றிக்கு வருஷம் வர்றாங்க, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படி நினைக்குமா இல்லையா? அந்த நன்மை கருதி தான் அவர்கள் இதை செய்தார்கள்.